நான் பரலோகம் போவேன், அதான் என்னுடைய நம்பிக்கை. நான் மரித்தாலும் பிழைப்பேன், அதான் என்னுடைய நம்பிக்கை. இயேசு எனக்காக பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வரும்பொழுது நான் அவரோட கூட போவேன். இயேசுதான் என்னுடைய ரட்சகர். நான் செத்தாலும் இயேசுக்காக தான் சாகுவேன். ஆமென். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆமென். நான் மரிச்சாலும் யாருக்காக மரிப்பேன்? இயேசுக்காக தான் மரிப்பேன். இயேசுதான் என்னுடைய கடவுள், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னுடைய ரட்சகர். அப்படிங்கிறதுல அறிக்கை செய்கிறதுல நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆமென். நம்ம பூமியில இருக்கிறோம். ஒரு நாள் அப்பா வருவார் நம்மளை கூட்டு போறதுக்கு. அது வரைக்கும் நம்ம ஒரு குடும்பமாக எப்படி இருக்க போறோம்? ஐக்கியமா இருக்க போறோம். ஆமென். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்லைங்களா? நம்ம குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்? பெரிய குடும்பம். ஒரு உலக பிரகாரமா மாம்சமான குடும்பத்துல பார்த்தோம்னா ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு 10 பேர் குறைவா தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய குடும்பத்துல பார்த்தா நாளுக்கு நாள் இந்த குடும்பம் எப்படி ஆகுது? பெருகிக்கிட்டே போகுது. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த அன்பான குடும்பத்தை நீங்க தந்தீங்கப்பா, நன்றி. நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய தகப்பனப்பா நீங்க. ஆண்டவரே, நீங்க எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனப்பா. உம்முடைய பிள்ளைகளை எந்த நேரத்திலும் 24 மணி நேரமும் நீங்க பாதுகாக்கிற தேவனப்பா. 24 மணி நேரமும் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு சுவாமி. ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க மறு உத்தரவு கொடுத்து அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற தகப்பன். எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே பதில் கொடுத்து பாதுகாக்கிற தேவனப்பா. அப்படியாக பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்த அந்த தயவுக்காக நன்றி சுவாமி. அவருடைய வாழ்நாளெல்லாம், பிள்ளைகளுடைய வாழ்நாளெல்லாம் நீங்க பாதுகாத்து வழிநடத்த போகிற தயவுக்காகவும் நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இம்மட்டுமா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தினீங்க. ஆராதனை பகுதியில் எங்கள் உள்ளத்தை தேற்றினீங்க, விடுதலை கொடுத்தினீங்க. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல சுவாமி, வார்த்தையின் பகுதிக்காக ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேனப்பா. நீங்க எங்களோடு பேச போறீங்க. பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் மனம் திரும்பி வசனத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கத்தக்க அந்த வல்லமையும் பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அடியனுக்காக ஜெபிக்கிறேன். நான் எப்பொழுதும் நான் சிறுகணும் அப்பா, நீங்க பெருகணும். உம்முடைய கண்கள்ல தயவு கிடைப்பதாக சுவாமி. ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே சுவாமி, நீங்க என்னை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் யாவருமாக அமர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒரு முக்கியமான வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சரி, நம்ம ஏன் சபை கூடி வர்றோம் அப்படிங்கிறத குறித்து தியானிக்க போகிறோம். சபை எதற்காக கூடி வர்றோம்? ஏன் ஆண்டவர் சபை கூடி வருதல ஒரு சத்தியமாக, ஒரு வாக்குத்தத்தமாக வைத்திருக்கிறார்? சபை கூடி வரும் பொழுது நாம் ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வருகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறோம். நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து சமாதானத்தை பெறுகிற ஒரு இடமாக சபை இருக்கிறது. ஆமென். சபை என்பது ஒரு குடும்பம் இல்லைங்களா? நான் காலையிலே பார்த்தேன், அம்மா வனிதா அம்மா வந்தாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறத நான் பார்த்தேன். அதுதான் ஐக்கியத்தின் அன்பு. ஆமென். ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல, அந்த ஐக்கியமும் அந்த அன்பையும் தான் எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனாங்க. ஆமென். ஒரு தாய். நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க நம்ம சபைக்கு ஒரு உதாரணம். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதாரணம் தான். ஆமென். ஒருத்தர் இப்போ ஏன் நான் பாருங்க, உங்களை பார்த்து நான் நிறைய கற்றுக்கொள்றேன். ஆமென். நான் இதை உபதேசிக்கிறது மட்டும் என் வேலை கிடையாது. விசுவாசிகள்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை நான் என்ன செய்யறேன்? கற்றுக்கொள்றேன். ஒவ்வொரு நாளும் ஒருடைய குணாதிசயங்களை, ஒருடைய கிரியைகளை, ஒருடைய விசுவாசத்தை வைத்து நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுதான் சபை. சபை என்பது பாருங்க, எல்லாம் மறந்துட்டு, துக்கங்களெல்லாம் மறந்துட்டு இல்லைங்களா, பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒருவரோட ஒருவர் என்ன செய்யறோம்? ஐக்கியமாகிறோம்.
கட்டி அணைக்கிறோம். அந்த அன்பை ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்து கொள்கிறோம்? பரிமாறுகிறோம். அதுதான் என்னது? ஐக்கியம். ஆமென். அதுதான் தேவன் விரும்புகிறார். வேற ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்தவம் என்று சொன்னால் அன்பும் ஐக்கியமும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆதி அப்போஸ்தலர் சபையில பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க, ஐக்கியமாக. அப்ப அந்த அன்பை தான் தேவன் தேடுறாரு. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல இந்த விசுவாசத்தை நான் காண்பேனோ. கடைசி காலத்துல அன்பே இல்லாம போற ஒரு காலம் வருமா? அன்புனா என்னன்னு தெரியாம போற ஒரு காலம் வருமா ஒரு காலத்துல? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் அன்புக்காக. அப்ப நம்ம ஏன் சபை கூடி வரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நாங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வாசிப்போம். 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 சொல்றாரு, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. விசுவாசி ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? கவனிக்கணும். விசுவாசிகள் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும் அப்படின்னா சொல்றாரு 24, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்ப எதுல நீங்க கவனிக்கணும்? அன்புல. சரிங்களா? அன்பிலும் நற்கிரியைகளும் நாம் ஏவப்படும்படி. சரிங்களா? விசுவாசிகள் என்ன செய்யணுமா? ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அன்பினால, வேற ஒன்றும் கட்டாயத்தினால் அல்ல, விசனத்தினால் அல்ல, அல்லது எரிச்சலினால் அல்ல, கோபத்தினால் அல்ல. எதுல? அன்பினால. அன்பினால ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? கவனிக்கணும். அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசத்துக்குள்ள வந்தாங்களே, ஐக்கியத்துக்குள்ள வந்தாங்களே, சபைக்கு வந்தாங்களே, அவங்க என்ன ஆச்சு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நிலைமை எப்படி இருக்குது, அவங்கள கொஞ்சம் என்ன செய்யணுமா? நாம அன்பினால கவனித்து பார்க்க வேண்டும். ஆமென். அப்ப அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப எப்படி கவனிக்கணுமா? ஒருவர் கவனிச்சு பார்க்கணும். அவங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல, எதனால வரல, என்ன காரணத்தினால வரல, ஏன் அவங்க வரல, என்ன நிலைமை என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்து அவங்களுக்கு புத்தி சொல்லணுமா? ஆமென். என்ன புத்தி சொல்லணும் அப்படின்னா, எப்படி புத்தி சொல்லணுமா? எப்படி புத்தி சொல்லணும்? அன்பினால, வேற ஒன்றும் கிடையாது. எதுல? அன்பு. ஏன் அன்பு அப்படின்னா, இந்த அன்பு யாரு கொடுத்த அன்புனா ஆண்டவர் ஏசப்பா கொடுத்த அன்பு தான். அப்ப அதனாலதான் ஒருவரை ஒருவர் கவனிச்சு பார்க்கணும். கவனிச்சு பார்த்து சொல்லணும். என்ன காரியமா இருந்தாலும் நம்ம வாரத்தின் முதல் நாள் என்ன செய்யணும்? சபை கூடி வரணும். ஏன் சபை கூடி வரணும்? இங்கதான் அன்பு கிடைக்குது, ஐக்கியம் கிடைக்குது, மனசுக்கு சமாதானம் கிடைக்குது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கிடைக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புறாரு, உங்க மனதுக்கு ஆறுதலை கொடுக்கிறாரு, உங்க மனதுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை சுதந்திரிக்கிறீங்க. ஞானம், அறிவு, உயர்வு, வெற்றி, வாழ்வு, சகல நன்மைகளையும் இந்த ஐக்கியத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ளதான் கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஆமென். இங்கதான் பாவங்களை நீங்க அறிக்கை செய்யலாம். பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். அப்ப காலம் பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப ஒருவருக்கொருவர் என்ன சொல்லுமா? ஞாயிற்றுக்கிழமை வாரதை மாத்திட்டு என்ன செஞ்சிடாதீங்க, நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் சபைக்கு மட்டும் வராம இருந்துடாதீங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம வரும்பொழுது எல்லாரும் கூடி என்ன செஞ்சுக்கிறோம்? பேசிக்கிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். அங்க என்னென்ன நமக்கு குறைவு இருக்குன்னு விசாரிச்சுக்கிறோம், இல்லைங்களா? நல்லது கெட்டது எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம்? விசாரிச்சுக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவர் சந்திக்கிறோம், ஒருவர் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்துக்கிறோம். அப்போ சொந்தக்காரங்களை நீங்க எவ்வளவு நாளைக்கு பிறகு போயிட்டு பார்ப்பீங்க? நான்லாம் ஞாபகமே இல்லை எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்து. ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் வாங்க போக முடியாது. எங்கள் தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் போயிட்டு பார்த்து மிச்ச காலம் ஆச்சு. ஒரு 4-5 வருஷம் ஆகுது. எங்கள் தம்பி கொழும்புல ஒருத்தர் இருக்கிறார், போகவே இல்லை, பார்க்க முடியல, டைம் இல்லை, போக முடியல. இன்னொரு தம்பி இருக்கிறார் கலகாவில், அவரை வர சொல்லுவார், ஆனால் போக முடியாது.
கொஞ்சம் கிட்ட இருக்கவங்கள அடிக்கடி பார்த்துக்கிறோம், ஆனால் தூரத்தில் இருக்கவங்க பார்க்க முடியாது. ஆனால் நம்ம சொந்தக்காரவங்களை சபை என்கிற ஐக்கியத்தில் ஆவிக்குரிய இந்த சொந்தத்தை நீங்கள் வாரம் 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 பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் என்ன செஞ்சுக்கலாம், பார்க்கலாம். சொந்தக்காரவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வருமா அல்லது கவலையாக இருக்குமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும்? நல்லா நீங்கள் நேசிக்கிறவங்க சொந்தக்காரவங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்துகிற நேசிக்கிற உங்கள் இருதயத்திலிருந்து நேசிக்கிற உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். பெஸ்ட்டானதை ஆக்கி போடுவீங்க இல்லைங்களா? பெஸ்ட்டானதை அவங்களுக்கு கொடுப்பீங்க. நல்லா அவங்கள வந்து பார்ப்பீங்க, நல்லா கவனிப்பீங்க. ஏன்? அது எது நிமித்தம் செய்கிறோம்? அன்பின் நிமித்தம். அது வந்து மாம்சத்துக்குரிய சொந்தங்கள். ஆனா சபை என்பது ஆவிக்குரிய சொந்தம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபை ஆவிக்குரிய குடும்பம். இந்த குடும்பத்துல வாரம் வாரம் நீங்க ஒருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு என்ன செய்யும்? இன்னும் பெருகும். அந்த சந்தோஷம், ஒரு ஐக்கியம். நான் தனியா இல்லை, நீங்க யாருமே என்ன இல்லை, தனியா இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு சபை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது, நான் தனிமை இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. என்னை விசாரிக்க ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை வச்சிருக்கிறாரு, என்னை விசாரிக்கிறதுக்கு சபையை வச்சிருக்கிறாரு, சபை மக்களை வச்சிருக்கிறாரு. நான் தனிமை இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபை தான் என்னுடைய குடும்பம். ஆமென். அதுபடி பாருங்க, சபை நோட்டி விசிட்டிங் போடுறோம், பார்க்குறோம், தேடுறோம். ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஓடுறோம், கால் பண்ணா ஓடுறோம், ஜெபிங்கன்னா ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் அன்பினால செய்கிறோம். பாருங்க, ஓடி ஓடி பார்க்குறோம். ஒருத்தருக்கு பிரச்சனைனா உட்காந்து ஜெபிக்கிறோம், நேரம் டைம் எடுத்து ஜெபிக்கிறோம். எதுக்காக? அதுதான் தேவனுடைய அன்பு. சபையை கவனிக்கணும். சபைக்கு விசுவாசிகளுக்கு என்ன செய்ய முடியும், என்ன காரியங்களை செய்யலாம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம், கஷ்டமானவங்களை எப்படி கவனிக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்ல விசுவாசத்தில் அவங்க என்ன செய்யணும், வளர்ந்து வரணும், நல்ல கனி கொடுக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தில் நிரம்பி இருக்கணும், எல்லா ஐஸ்வர்யவானா மாறணும், எல்லாம் கொடுக்குறவங்களா மாறணும், நல்ல விசுவாசத்தில் வளர்ந்து எல்லாம் ஊழியம் செய்கிறவங்களா வளரணும்னு ஆவிக்குரிய பிரகாரமாக நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கும் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா இருந்தால் கர்த்தாவே நீங்கள் வழிகளை திறந்து கொடுங்கப்பா அப்படின்னு அதுக்கும் ஜெபம் பண்ணுறேன். ஏதாவது செய்யணும். விசுவாசிகளுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்யணும், செய்யணும். ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிறு உதவியாவது சரீர பிரகாரமாக செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சி நமக்கு இருக்குது. அதுதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஒரு உண்மையான இருதயம். ஆமென். ரெண்டு பக்கமும் கவனிக்கணும். ஆவிக்குரிய பக்கமும் பார்க்கணும், சரீர பிரகாரமும் அவங்கள பார்க்கணும். அதுபோலதான் சபை. இப்ப நீங்க விசுவாசிகளாகிய நீங்கள் அன்பின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் அன்பின் நிமித்தம் கவனிக்கணும். சபைனா என்னது? அன்புதான் சபை. அப்ப சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்ய வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை, நாளானது சமீபித்து வருகிறதுனா இந்த உலகத்தின் முடிவு வருது. இந்த உலகத்தின் முடிவு என்ன செய்யுதுங்க, வந்து கொண்டே இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த நாளானது சமீபித்து வருகைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆமா, ஏசப்பா வரப்போறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடி மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பிட்டார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இந்த உலகம் வந்து ஜலத்தினால, தண்ணீரினால அழிஞ்சு போச்சு இல்லைங்களா? அங்க கோடான கோடி மக்கள் இருந்தாங்க. நோவா காலத்துல மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி, தண்ணீரினால கோடான கோடி மக்கள் உலகத்துல எல்லாம் அழிந்து போனாங்க. நோவாவுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்படி ஒரு அழிவு வந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்ப இன்னொரு முறை உலகம் அழிய போகிறது. அது எப்படி அழியும் சொன்னா, அக்னியில அழிய போகிறது. நெருப்புல தான் அழியும். நெருப்புலன்னா எப்படி அழிய போகுது? இந்த சூரியன் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, சில நேரம் பாருங்க வெயில் அடிக்கும் பொழுது இருக்க முடியுதா, எவ்வளவு உஷ்ணம். அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, வேதம் சொல்லுகிறது இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அக்னியில வெந்து இந்த பூமி அப்படியே என்ன செஞ்சிருமா, உருகி ஊத்திருமா. உருகி என்ன செஞ்சிடும், ஊத்திரும். பூமி வந்து எப்படி இருக்குங்க, பூமி அந்தரத்துல தான் இருக்கு. இந்த பூமி அந்தரத்துல தொங்கி கொண்டிருக்கிறது. சூரியனை சுத்தி இந்த பூமி என்ன செய்யுது, வலம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா கோள்களும் எப்படி இருக்குது, சூரியன் இருக்குது, சூரியனை சுத்தி வலம் வந்து கொண்டிருக்குது. இந்த பூமி அந்தரத்துல தான் தொங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சூரியன் வந்து அந்த வெயில், அந்த உஷ்ணத்தின் நிமித்தம் எப்படி அழியும்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெந்து உருகி போகுமா அந்த பூமி, வெந்து அப்படியே உருகி ஊத்திருமா.
அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வரப்போகிறார். ஏசப்பா வந்து என்ன செய்ய போறார்? அந்த அவருடைய குடும்பமாகிய சபையை அவர் கூட்டி கொண்டு போக போறார் அவருடைய ராஜ்யத்துக்கு. ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து கொண்டு போக போகிறார். அதுதான் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் காண்கிறீர்களோ. அப்போ அப்படிதான் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லும். ஆண்டவர் வரப்போறாரு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் வரப்போறார். ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய வருகையில் என்ன செய்யப்படணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த பூமியில அழிவுக்கு நம்ம போயிட்டோம்னா இந்த பூமி வெந்து உருகி போக போகுது ஒரு நாள். அதுல எல்லாம் அழிஞ்சு போனா இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் எங்க போவாங்கன்னு சொன்னா நரகத்துக்கு போவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவால தேவனால எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அதனாலதான் இந்த விசுவாசத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு நோக்கம் என்ன? உங்களுடைய நீங்க ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்ன? நீங்க ஏன் சபைக்கு வர்றீங்க? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை தேடுறீங்க? ஏன் ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்க வளர்ந்து வர்றீங்க? ஏன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் தேவனே உங்க இருதயத்தில் வச்சு அவர் தான் பெஸ்ட், அவருக்கு ஏன் பெஸ்ட்டை கொடுக்குறீங்க? காரணம் என்ன? எதற்காக நீங்க இந்த கிறிஸ்தவர்களாக ஒரு விசுவாசியாக வாழ்றதுக்கான காரணம் என்ன? எதுக்காக வாழ்றீங்க? என்ன நோக்கம்? உங்களுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? எதுக்காக கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக எதுக்காக வாழ்றோம்? யார் சொன்னது? பரலோகத்துக்கு போறது. நம்ம நோக்கமே என்னங்க? நம்ம பரலோகம் போகணும், அவ்வளவுதான். அதானே நோக்கம். வேற என்னது? நம்ம எங்க போக கூடாது? நம்ம நரகத்துக்கு போக கூடாது. நம்ம நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் எங்க போகணும்? அதுக்கு தான் சபைக்கு கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல மக்கள் வந்து சபைக்கு வர்றதில்ல. ஏன்னா அவங்க எங்க போறாங்க? ரட்சிக்கப்படாத எல்லாருமே எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. நரகம்னு இருக்கிறது உண்மை, அதே போல பரலோகங்கிறதும் உண்மை. யாரு பரலோகம் போவா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர. நாங்க பரலோகம் போக விருப்பப்பட்டு, பரலோகம் போக ஆசைப்பட்டு, எங்களுடைய வாழ்வு நித்தியமாய் வாழணுங்கிறதுக்காக நாங்க விரும்பி ஆண்டவரை நாங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நாங்க அவருடைய உபதேசத்துல அவருடைய சத்தியத்துல சபை கூடி வந்து சபையில இருக்கிறோம். ஏன்னா நம்ம எதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு போகணும். நம்ம விருப்பம் என்ன? நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய ஆசை என்ன? பரலோகம். ஆனா உலகத்துல உள்ளவங்களுக்கு அந்த ஆசையே, பரலோகம் போகணுங்கிற ஆசையே கிடையாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டும் நினைக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெந்ததை திம்போம், விதி வந்தா வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாக வேண்டியதுதான். அதான் அவங்க நோக்கம். வெந்தது திம்மோ விதி வந்தா அதான் அவங்க நோக்கம். நம்ம நோக்கம் அது கிடையாது. நம்ம நோக்கம் நித்திய ஜீவன். ஆமென். சதா காலமும் வாழணுங்கிறது நம்முடைய விருப்பம். சதா காலமும் நான் உயிரோட வாழணும். எனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில நாம் பிரவேசிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை சபையாக அழைத்து வந்திருக்கிறார். நம்ம இந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. நோவாவுடைய அந்த கப்பல், அந்த பேழை காப்பாற்றப்பட்டது போல இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே அக்னி வந்து வர்றதுக்கு முன்னாடி, அக்னினால இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? அழிக்கப்பட போகிறது. அதுக்கு முன்னாடி நோவாவுடைய பேழை எப்படி காப்பாற்றப்பட்டதோ அதே போல சபையாகிய பேழை என்ன செய்யப்பட போகிறது? காப்பாற்றப்பட போகிறது. ஏன்னு சொன்னா, அன்னைக்கு ஜலப்பிரளயம் வந்த பொழுது ஜலம் வர 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 தண்ணி நிரம்ப நோவாவுடைய பேழை எங்க வருது? மேல வருது. வந்து கடைசியா பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அழிந்து போனாங்க. அந்த பேலை அப்படியே தட்டி அரராத் என்கிற மலையில போயிட்டு நின்றுச்சு, அவ்வளோ உயரத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? தண்ணி வத்துது. அதுக்கப்புறம் தான் நோவாவுடைய மருமகள்மார் 3 பேர் இறங்கி என்ன செய்யறாங்க? பேலையை விட்டு வராங்க. மொத்தம் 8 பேர் பேலையில இருந்து வெளியே வந்து, அதுக்கு பிறகுதான் இப்ப நம்ம இருக்கிற இந்த ஜெனரேஷன் உண்டாகுனுச்சு. இப்ப நம்மள எதுக்கு பிறகு உண்டாக்கப்பட்டோம்? நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன் தான் நம்ம. ஆபிரகாம்லாம் அதுக்கு பிறகு தான் வர்றாரு. அதே போலதான் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பேழையை, நோவாவுடைய பேழையை எப்படி காப்பாத்தி நோவாவுடைய குடும்பத்தை எப்படி காப்பாத்தி மேல கொண்டு போனாரோ அதே போல இந்த சபையையும் உங்களையும் ஆண்டவர் அப்படியே காப்பாற்றி என்ன செய்ய போகிறார்? மேல கொண்டு போக போகிறார். நீங்க மேல போன உடனே தான், அதாவது மத்தியவானத்துக்கு போன உடனே தான் இந்த பூமி வெந்து என்ன செய்யும்? அப்படியே உருகி ஊத்திருங்க. இப்பயே உங்களுக்கு தெரியுமா, அட்லாண்டிக் சமுத்திரத்துல இருக்கிற ஐஸ் எல்லாம் கரையுது. அட்லாண்டிக் சமுத்திரம் சொல்றது என்னது? வெறும் ஐஸ் தான். அங்க எல்லாம் பெரிய பாறையெல்லாம், இங்கெல்லாம் பாறை மலைகளை பார்க்குறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் மலைகளா இருக்கும், பாறைகளா இருக்கும்.
அட்லாண்டிக் சமுத்திரம். அங்க நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இப்ப அங்க உள்ள ஐஸ் கட்டியெல்லாம் என்ன செய்யுது? உருகுதான். ஏன்? வெயில் சூட்டுக்கு என்ன செய்யுது? எல்லாம் உருகுது. அது எல்லாம் உருகுனா சமுத்திரம் என்ன செய்யுமா? பெருசாயிரும். கடல் என்ன செய்யும்? பெருசாகும். அப்ப சில தீவுகள்லாம் என்ன செஞ்சிருமா? அழிஞ்சு போயிருமா. நம்ம இருக்கிறது என்னது? இலங்கை தீவு. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் வருகை மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். அப்ப ஆண்டவர் எப்ப இந்த பூமி அக்னியில அழிய போகுதோ அதற்கு முன்னாடி வந்த ஆண்டவர் இந்த சபையை கொண்டு போகிறார். அதுக்கு பிறகுதான் பூமி இந்த அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, வெந்து உருகி போகும். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நாளானது 25ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். பேசிக்க கூடாது. அக்கா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் போமா, அக்கா ஞாயிற்றுக்கிழமை சடங்கு போயிருவோமா, வாக்கா போயிட்டு வந்துருவோம்னு சொல்லக்கூடாது. சொன்ன அக்கா அடுத்த கிழமை போயிடணும், காலம் எப்படி இருக்குது, ரொம்ப நாளானது சமீபித்து இருக்கிறதக்கா, இயேசு வரப்போறாரு, இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு வெந்து உருகி போகும், அதெல்லாம் அந்தி கூட போயிடலாம், ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு நிச்சயமா கிடைக்கும். ஆமென். ஆனா சொல்லணும், அக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏக்கா நாளானது எப்படி இருக்குது, அப்படித்தான் ரெண்டு விசுவாசி சேர்ந்து பேசிக்கணும். ஆமென். அப்ப அடுத்த கிழமை ஃபங்க்ஷனுக்கு இந்த கிழமையே ரெடி ஆயிடக்கூடாது. ஆமென். கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, எனக்கு ரொம்ப போன 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எங்க சித்தப்பாவோட மகனுடைய பிள்ளை, எனக்கு மகள் வேணும், ரொம்ப நெருங்கிய சொந்தம். பாருங்க, நான் அது ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து அங்கிருந்து வந்து கார்டு வச்சுட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது, ஏன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச் நாள், நான் முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சர்ச் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா அங்க ஒரு 4 மணிக்கு தான் போனோம். ஸ்டார்ட் பண்ணதே, சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதே 2 மணிக்கு தான். சரியா 4 மணிக்கு எல்லாம் போயிட்டு பார்த்தா எங்க எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு எல்லாத்துக்கும் நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா கவனிங்க, என்னன்னா நமக்கு இப்படியாப்பட்ட சோதனை வருமா வராதா? நம்ம சொந்தக்காரங்களாம் எப்போ ஃபங்க்ஷன் வைப்பாங்க? ஆமா, அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃப்ரீ. ஆனா நமக்கு அன்னைக்கு தான் முக்கியமான நாள் இல்லைங்களா? அன்னைக்கு தான் முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு தான் ஐக்கியம், ஒரு சபை கூடுகிற நாள், ஐக்கியமா இருக்கிற நாள், அன்பு பரிமாறுற நாள், நம்ம பாரத தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிற நாள், ஆசீர்வாதத்தை பெறுற நாள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற நாள், பாவம் உணர்த்தப்பட்டு விடுதலை ஆகிற நாள். என்னது? எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பிசாசு சரியான தந்திரம் உள்ளவன்லாம் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆசீர்வாதத்தை பெற விட மாட்டான். அவனுக்கு தெரியும், நான்லாம் பாருங்க அனுபவிச்சு சொல்றேன், எந்த இடத்துல நமக்கு எந்த ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி பிசாசுக்கு தெரியும். உடனே தடை பண்ணிடுவான், நம்மளை போக விட மாட்டான். நான்லாம் பயங்கர போராட்டத்தில் சில இதுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் பாருங்க, போகவே முடியாத சூழ்நிலை, பிசாசு பயங்கர தடையை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா நான் அந்த தடையும் மீறி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, பயங்கர தடை, போகவே முடியாது, ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு போகும் பொழுது அங்க ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். ஆமென். தேவன் வந்து விடுதலையாக்க நினைக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அநேக சபைக்கு வர விடாம என்ன செஞ்சிடலாம், பிசாசு கட்டி போட்டுறான். அவங்க வர்றதுக்கு விருப்பம் சொல்றாங்க, எனக்கு விருப்பம் பாஸ்டர் வர்றதுக்கு, ஆனா தடைகளை உடைச்சு என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருவார். நீங்களும் அப்படிதான் சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க விசுவாசத்துக்குள்ள உறுதியா வந்துட்டீங்க. இப்ப பிசாசு உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும், மேற்கொள்ள முடியாது. அப்ப இந்த வசனம் வந்து தேவனுடைய வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்ப ஏன்னா நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறது நாம் பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். புத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அன்பினால புத்தி சொல்லணும். சிஸ்டர் ஏன் சபைக்கு வரல, பிரதர் ஏன் வரல ஞாயிற்றுக்கிழமை, ஏன் சிஸ்டர் வரல, நமக்கு தெரியுமா ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாரு, சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அதுல நம்ம போறது தானே, இவ்வளவு பிரயாசம் எதுக்காக, இவ்வளவு பாடுகள் எதற்காக?
இவ்வளவு பிரயாசம் எதுக்காங்க? பரலோகம் போகணும். ஏன்னா நம்மளோட நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகம் போகணும். ஆமென். அப்ப அதனாலதான் நீங்க வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளை நீங்க என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. பழைய ஏற்பாடு ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை என்ன செய்யறாரு? ரொம்ப நேசிக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல ஓய்வு நாள், புதிய ஏற்பாடு காலத்துல வாரத்தின் முதல் நாள். பழைய ஏற்பாடு காலத்துல ஓய்வு நாளை ஜனங்களை அசட்டை பண்ணினால், ஓய்வு நாள்ல சபை கூடி வராட்டி பழைய ஏற்பாடு காலத்துல என்ன செய்வாங்க ஜனங்கள்? என்ன தண்டனையா? மரண தண்டனை. சபை கூடி வராட்டி கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. அப்படி கொன்னாங்களா இல்லைங்களா? கொன்னாங்க. சரி, வசனத்தை வாசிப்போம். எடுங்க. யாத்ராகமம் 20:10 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 20:10 தான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? ஓய்வு நாளை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் பண்றார். யாத்ராகமம் 20:10 பாத்தீங்கன்னா இது யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை. இதை கை கொள்ளணும், இதை மீற முடியாது. யார் இந்த 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தா? தேவன். இதை கை கொள்றதுனால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அவங்களுக்கு ஜீவன். ஆமென். அவங்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுக்கு வாழ்வு, அவர்களுக்கு வெற்றி, அவர்களுக்கு உயர்வு, அவர்களுக்கு சுகம், சகல பரிபூர்ண நன்மையும் இதுல உண்டாகி இருக்குது. அதனாலதான் இந்த கட்டளை எழுதி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அந்த கட்டளையில? 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை. அந்த வசனத்தை நாங்க வாசிப்போம் என்று சொன்னால் யாத்ராகமம் 20:10 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனிப்போம். பாருங்க. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாளை என்ன செய்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்து அதை என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார். எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஆண்டவர் சொல்றாரு எதுவுமே செய்ய வேணான்றாரு. நீ ஆனாலும் சரி, உன் குமாரனானாலும் சரி, குமாரத்தி ஆனாலும் சரி, உன் வேலைக்காரனாலும் சரி, வேலைக்காரி ஆனாலும் சரி, உன் மிருக ஜீவனானாலும் சரி, உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் சரி, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஓய்வு நாளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். 11ஆம் வசனம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தார்? ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப நல்லா கவனிங்க. இது பழைய ஏற்பாடு. எவ்வளவு சட்டம் பாருங்க. இது அப்படியே ஜனங்கள் செய்தாங்க. செய்யாட்டி இது அப்படியே கை கொண்டு செஞ்சாங்க. ஏன்னா 10 கட்டளை பிரமாணம் செய்தாங்களா இல்லைங்களா? பிரமாணத்தை செய்தாங்க. செய்யாத நபரை என்ன செய்தாங்க? ஒருத்தர் வந்து போகல, கண்டு வந்து சொல்றாங்க, இவங்க வந்து இன்னைக்கு வந்து சபை கூடி வராம என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல விரவு பொறிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து சொன்னதுனால 2 சாட்சி உறுதிப்பட்டதுனால அவங்கள கொண்டு வந்து எல்லா சபையார் முன்னாடியும் கல்லறிந்து என்ன செஞ்சாங்க? கொன்னுட்டாங்க. அதான் சட்டம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டு சட்டத்துல இருந்தா கொலைதான், கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. புதிய ஏற்பாட்டு சட்டத்துல இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ வாரத்தின் முதல் நாள் முதல் வேலை என்ன வேலையா இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? முதலாவது வேலை என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிற வேலையை செய்யணும். நீங்க தேவனை ஆராதிச்சுட்டு தேவனுக்குடைய காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு, ஏன்னா அது அவருடைய கட்டளை, அந்த காரியத்தை முடிச்சுட்டு மற்ற உங்களுடைய சொந்த காரியத்தை செய்ய வேண்டும். முதல்ல தேவனுடைய காரியத்தை செய்யணும் வாரத்தின் முதல், அப்புறம் உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுடைய சொந்த காரியத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? அந்த சட்டத்துல இருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. நியாயப்பிரமாண சட்டத்துல நியாயப்பிரமாணத்தை கல்வாரி சிலுவை என்ன செய்தாரு? நிறைவேற்றி நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்தார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றின பின்பு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னொரு வசனத்தை நாங்க வாசிப்போம். யாத்ராகமம் 16:25 வாசிங்க. யாத்ராகமம் அது 16ஆம் அதிகாரம் 25 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது என்னது? வானத்தின் மன்னா. சாப்பாடே இல்லை வனாந்திரத்துல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடையாதுங்க? சாப்பாடு கிடையாது. ஆனா ஆண்டவர் வனாந்திரத்துல என்னத்தை கொடுக்கிறாரு? அப்பத்தை கொடுக்கிறாரு.
அப்பத்தை கொடுத்துட்டு ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க 16ஆம் வசனத்துல. கர்த்தர் கட்டளை எடுக்கிறது என்னவென்றால், உங்களுக்கு இப்ப அப்பம் கிடைச்சிருச்சு சொல்றாரு. உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அப்பம் கிடைச்சிருக்கு. நல்ல சாப்பாடு, தேனிட்ட பணியாரம் போல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு கர்த்தர் கொடுத்துட்டாரு வனாந்தரத்துல. மோசே சொல்றாரு, நீங்க கேட்டபடி ஆண்டவர் உங்களுக்கு அப்பத்தை கொடுத்துட்டாரு. 30 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. டெய்லி சாப்பாடு. எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு? 30 லட்சம். வீட்டுல 5 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுல வேற சண்டை, சட்டிப்பானை பறக்குது 5 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு. ஆண்டவர் 30 லட்சம் ஜனங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கிறார். ஆமென். டெய்லி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? 10 பேர் இருந்தா 10 ஓமர், 5 பேர் இருந்தா 5. அது ஒரு அளவு. ஓமர்ங்கிறது என்னது? ஒரு அளவு. இப்ப நம்ம அரிசி எப்படி அளந்து போடுறோம்? ரைஸ் குக்கர்ல எப்படி அளந்து போடுறோம்? முன்னா அடுப்புல தான் ஆக்குவோம், இப்ப ரைஸ் குக்கர்ல ஆக்குறோம். எப்படி அளந்து போடுறோம்? 1 சுண்டு, 2 சுண்டு, 3 சுண்டு, 2.5 சுண்டு, அப்படிதானே அளந்து போடுறோம். அது மாதிரி ஒரு தலைக்கு ஒரு ஓமர். அப்ப 10 பேர் இருந்தா 10 ஓமர், 5 பேர் இருந்தா 5 ஓமர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் 16ல சொல்றாரு, ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவான் என்றான். 17ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். ஆனா கட்டளையை கொடுத்துட்டாரு. சிலர் கொஞ்சமா எடுத்துட்டு போனாங்களாம், கொஞ்சம் பேரு கூட அள்ளிட்டு போனாங்களாம். சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். சரி, 18ஆம் வசனத்தை காமிங்க. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். சரிங்களா? கொண்டு போன எல்லாத்துக்கும் கூடையும் இல்லை குறையும் இல்லை, எல்லாம் கொண்டு போனாங்க. ஆனா கொண்டு போயிட்டு என்னது? இப்போ ஒரு ஆளு 20, 30, 10 ஓமர் தான் சாப்பிட முடியும்னா 20 கொண்டு போயிட்டு என்ன பிரயோஜனம்? முடிஞ்சல வயிற்றுல இடம் இருக்கிற வரைக்கும் தானே சாப்பிட முடியும். மிச்சத்தை என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியாது. ஆனா அப்படிலாம் எடுத்துட்டு போனாங்களாம். எடுத்துட்டு பாருங்க சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். சரி, ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்றாரு. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதுதான் கர்த்தர் சொன்னார், கணக்கா சேர்த்துக்கிட்டு போ, ஒரு ஓமர் போதும். கொஞ்சம் கூட கொண்டு போனவங்களாம் என்னாச்சு? சரி, காலையில கொஞ்சம் வச்சுக்கலான்னு வச்சாங்க. வச்சதுனால என்னாச்சு? எல்லாம் பூச்சி பிடிச்சி என்ன ஆயிடுச்சு? அது நாத்தம் எடுத்துருச்சு. சாப்பிட முடியுமா? ஆசை கூட சாப்பிட இல்லாத. அடுத்த நாள் சரி நாத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த நாள் நல்லது கூட சாப்பிட நமக்கு ஒரு விருப்பம் வருமா? வராது. ஏன்னா அந்த நாத்தம் மனசுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இருந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்ற மோசை கோபம் வந்துருச்சான் பாருங்க. கோபம் கொண்டான். 21ஆம் வசனம், அதை விடிய காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். பார்த்தீங்களா? கூட சேர்த்தவங்களுக்கு என்ன? சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சேர்க்க சொல்றாரு ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் சனிக்கிழமை மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை, அவங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் தலைக்கு எத்தனை ஓமர் எடுக்க சொல்றாரு? 2. அதுக்கு முதல்ல 1. ஏன் 2 எடுக்க சொன்னாரு? அடுத்த நாளைக்கு சேர்த்து எடுக்க சொன்னார். கெட்டு போனுச்சா? கெட்டு போகல. கர்த்தர் சொன்னார்னா கெட்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சோம்னா, கர்த்தர் சொல்றபடி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், கெட்டு போகாது. இங்க ஓமர்ல கொண்டு வந்து என்ன 2 எடுத்தாங்க, கெட்டு போகல, சூப்பரா சாப்பிட்டாங்க. அப்ப ஆண்டவர் முதல் நாள் 2 ஓமர் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம்னு காட்டுறாரு. ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் இல்லாட்டி இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பசின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? வனாந்தரத்துல போயிட்டு அப்பத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யற? சனிக்கிழமை எடுத்து வச்சுக்கோங்கப்பா, 2 நாளைக்கு தேவையான சனிக்கிழமை எடுத்து வச்சுக்கோங்க. சனிக்கிழமை சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ன செய்யுங்க? தேவனை ஆராதிங்க. அப்படின்றதுக்காகத்தான் அந்த முதல் நாளே 2 ஓமர் கொடுக்கிறார் தலைக்கு. இது ஏன் அப்படின்னா, ஏன் நம்ம இதை அப்படி பார்க்கிறோம்னா, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியமானது. பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்தமான ஓய்வு நாள், புதிய ஏற்பாடு காலத்துல வாரத்தின் முதல் நாள். அப்ப வாரத்தின் முதல் நாள் ரொம்ப முக்கியமானது. அதை யாத்திராகமம் 31:15 எடுங்க.
6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளிலே வேலை, 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது என்ன சொல்ற? 6 நாள் நீங்க வேலை செய்யலாம், 7ஆம் நாள்ல வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். ஒளிந்திருக்கும்னா அன்னைக்கு வேலை கிடையாது, அன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள், ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசாரிக்கும்படி அதை கை கொள்ள கடவார்கள். நல்லா கவனிங்க. அதனாலதான் சட்டத்தை என்ன செஞ்சார்? நியாயப்பிரமாண சட்டத்தை கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை கொடுத்தாரு. நல்லா கவனிங்க. ஆனாலும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதாவது நியாயப்பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றி நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்தாரு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாறிடுச்சா? பழைய ஏற்பாடு கால பயம் வேற, புதிய ஏற்பாடு கால பயம் வேறமா? பயம் ஒண்ணுதான். யாருக்கு பயம்? தேவ பயம், தேவ பயம் தான். சரிங்களா? அது மாறவே இல்லையே. இல்லைங்க, நம்ம தேவனுக்கு பயப்படணுமா இல்லைங்களா? பழைய ஏற்பாடு கால விசுவாசி பயந்தாங்களா? பயந்தனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்ப பயப்படணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இப்ப கவனிங்க, இந்த சட்டம் வந்த உடனேயே பாருங்க, ஒரு பெரிய சட்டம் இல்லையா அது? 16ல சொல்ற, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் 16ல சொல்றாரு, 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். 16, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசாரிக்கும்படி அதை கை கொள்ள கடவார்கள். என்ன உடன்படிக்கையா? யாருக்கு நித்திய உடன்படிக்கை? இஸ்ரவேல் புத்திரருக்கு. நல்ல வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு தான் நித்திய உடன்படிக்கைன்னா என்னங்க? அந்த உடன்படிக்கைக்கு என்ன இல்ல? அழிவு இல்ல. இந்த உடன்படிக்கைக்கு என்ன இல்ல? பழைய ஏற்பாடு காலத்துல இந்த உடன்படிக்கை இருக்குது, புதிய ஏற்பாடு காலத்துல இந்த உடன்படிக்கை இருக்குது. யாருக்கா இது? தலைமுறை தோறும். எப்படியா? தலைமுறை தோறும். தலைமுறைனா உங்க தலைமுறை. இப்ப நீங்க தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தலைமுறை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறை, என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய தலைமுறை கொள்ளு பேர பிள்ளைகள், அப்புறம் 1000 அதாவது நூற்றுக்கணக்கு அடுத்து வர்ற 1000 தலைமுறை இல்லைங்களா? நம்ம எத்தனை தலைமுறை பார்க்கலாம்? ஒரு 3 தலைமுறை பார்க்கலாம். ஆனா 1000 தலைமுறைக்கும் இந்த கட்டளை, இந்த உடன்படிக்கை தேவன் இந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாமும் இந்த தலைமுறைக்கும் இந்த உடன்படிக்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதிக்க வேண்டும். ஆமென். இது தலைமுறைக்கான உடன்படிக்கை. இது நித்திய உடன்படிக்கை. அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்துல உள்ள உடன்படிக்கைனா அது உடன்படிக்கை. இது நித்திய உடன்படிக்கைனா எல்லா காலத்துக்கும் பொருந்துற உடன்படிக்கை. அதனாலதான் பழைய ஏற்பாடு காலத்துல ஓய்வு நாள், புதிய ஏற்பாடு காலத்துல வாரத்தின் முதல் நாள் நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை நீங்க உங்க தலைமுறை தோறும் செய்யணும். தலைமுறை தோறும் இந்த நித்திய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். வாரத்தின் முதல் நாள் சபை கூடி தேவனை ஆராதிப்பது நித்திய உடன்படிக்கை. ஆமென். பழைய ஏற்பாடு கால சட்டத்துல நம்ம இல்ல. அப்படி இருந்திருந்தா கல்லறிஞ்சு கொன்னு இருக்கணும். அதனால தப்பி பொழைச்சிட்டோம். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நாளானது எவ்வளவு சமீபித்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அப்ப தண்டனை எப்படி வந்துச்சு? பழைய ஏற்பாடு காலத்துல ஓய்வு நாளை ஆசாரி காட்டி தண்டனை எப்படி வந்துச்சு? தண்டனை கொலை செய்யப்பட்டாங்க. எப்ப? மிச்ச நாள் சென்றா அப்பயவா? உடனே தண்டனை. உடனே பழைய ஏற்பாடு காலத்துல. புதிய ஏற்பாடு காலத்துல தண்டனை இருக்கு, உடனே இல்லை. எப்ப இது நடக்கும்? அவர் வரும்பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும். அவர் வரும்பொழுது சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சிலர் கைவிடப்படுவார்கள். அப்ப உண்மையா நீங்க ஆண்டவருக்காக இருந்தவர்கள் அவர் வரும்பொழுது அவர் சபையாய் உலக அழிவுக்கு முன்னாடி என்ன செய்வார்? கூட்டிக்கிட்டு போயிடுவார். அப்ப கைவிடப்பட்டவர்களுக்கு தண்டனை ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஏன்னா தேவன் புதிய ஏற்பாட்டில் யாருக்கும் உடனே தண்டனை கிடையாது. ஆனா தண்டனை யார் தீர்மானிக்கிறது? தேவனா நாமளா? நல்லா கவனிங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் ஜனங்கள் தண்டனைக்கு உட்படுறதுக்கு காரணம் தேவனா நாமளா? யாரு பாவம் செய்யறது? நாமளா அல்லது தேவனா பாவம் செய்ய சொல்றாரு? இல்ல, நாம தான் பாவம் செய்யறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ புதிய ஏற்பாட்டில் தண்டனை உடனே இல்லை, பழைய ஏற்பாட்டில் தண்டனை உடனே நடந்தது, புதிய ஏற்பாட்டில் தண்டனை உடனே இல்லை. ஆனா இவங்க கீழ்ப்படியாம போனது நிமித்தம் ஒரு நாள் கர்த்தருக்கு அவர்கள் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க
வேண்டும். நீங்க நான் உட்பட எல்லாரும் கணக்கு என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சபை கூடி வர்றத நீங்க என்ன செய்யணும்? அன்பின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அடுத்து நீங்க இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. நீங்களோ வெனின் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கு ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கு என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களும் ஆகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றென்றைக்கும் குடி உள்ளதா இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்களோ வேணின் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கு ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கு என் சொல்லை கேட்பீர்களானால். அப்ப ஓய்வு நாள்ல ஒரு சுமையை என்ன செய்யக்கூடாதாம்? நீங்களும் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கு. சுமையை கொண்டு வரக்கூடாதாம். அதனால என்னன்னா, சுமைன்னு சொன்னா தேவாலயத்துக்கு வரும் பொழுது வேலையை வச்சுக்கிட்டு வர்றது. ஆலயத்துக்கு போன மாதிரி இருக்கும், வேலைக்கு வேலை மாதிரி இருக்கும். அந்த வேலையை வச்சுக்கிட்டு வர வேணாங்கிறாரு. சுமையை கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவாலயத்துக்குள்ள போயிட்டு தேவனை ஆராதிப்பாங்க. அப்ப சுமை எங்க இருக்கும்? சுமை மூட்டை வெளியே இருந்தாலும் அந்த சுமையெல்லாம் எங்க இருக்கும்? தலையில தான் இருக்கும். நம்ம சுமையோட கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம சுமை எங்க இருக்கும்? முதல்ல நம்ம ஒரு வேலையோட வந்துட்டோம்னு வச்சுங்களேன் சபைக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு வந்திருந்தீங்கன்னா ஆராதிக்கும் பொழுது என்ன ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும்? அந்த வேலையை குறித்து தான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த வேலையை குறிச்சே தான் யோசிப்பீங்க. ஆராதனை ஒழுங்கா போகவே போகாது இல்லைங்களா? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஆமென். அப்படி வேலை செய்யற இடமா இருந்தா ஒரு வேலை அது சரியான பொறுப்பை நீங்க என்ன செய்யணும்? இப்ப சொன்னா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, நீங்க கரெக்டா எங்க வந்தாகணும்? ஏன்னா ஓய்வு நாள் ஆசாரிக்கணும், தேவ பிள்ளை ஆயிட்டீங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாதவங்க யாரோ வேலை செய்வாங்களா இருந்தா அந்த சரியான முறையில் அவங்க என்ன செய்யணும்? கணக்கு அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வந்து தேவனை ஆராதிக்கணும். ஆமென். நம்ம வேலை அதுதான். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் எதுல இருக்குது? தேவனை ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்புறம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஏன்னா நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். அதுல ஒருத்தன் இப்ப நரகத்துக்கு போனா எவ்வளவு வேதனைக்குரியது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும், நம்ம பிரயாசப்படணும், அதுக்கான காரியங்களை நம்ம செய்யணும். பணம் வந்து நம்ம எப்பயும் என்ன செஞ்சுக்கலாம்? சம்பாதிக்க முடியுமா? முடியாதுங்களா? கர்த்தர் பணத்தை தருவாரா இல்லைங்களா? நீங்க எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உங்களுக்கு தருவார். சரிங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நாள் போதுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நிமிஷம் போதும். அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர். சரிங்களா? அதனால வந்து பணங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. பணம் உங்களுக்கு தேவை, கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆனா எதை இழந்து போயிடக்கூடாது? ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பரலோகம், ஐயோ பரலோகம், அதுக்கு நம்ம துக்கம், அதுக்கு தான் கவலைப்படணும். நம்ம பரலோகம் வராட்டி என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம வேதனை. எங்க அம்மாவுக்கு இருக்கிற வேதனையே என்னன்னா, எங்களோட தம்பிமாரெல்லாம் ரட்சிக்கப்படலை. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற வேதனையே. அதுதான் அவ வந்து எல்லாரும் பரலோகம் வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமே. அவங்களுக்கு காசு பணம்லாம் பெரிய முக்கியமே கிடையாது. ஆனா அவங்களுடைய முழு பாரம் என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படி என் சொல்லை கேட்பீர்களானால். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது அதுக்கு மாத்திரம்தான் வரணுன்றாரு. பாருங்க, கர்த்தருக்கு சோஸ்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த உருளஸை வந்து ராஜகோபால் பிரதர் அவருடைய குடும்பம் எடுத்து கொடுத்தாங்க. கர்த்தருக்கு நன்றி. செவத்துல போட்டுக்காரு, கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஆமென். நாங்கள் எதிர்பார்க்கல, திடீர்னு சிஸ்டர் தூக்கிட்டு வந்தாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் என்ன சிஸ்டர்னே, நாங்கள் சேர்ச்சிக்காக ஒரு உருளஸ் எடுத்தோம் அப்படின்னாங்க. நல்லது. அவங்க வீட்டுக்கு பொருள் எடுக்கும்பொழுது சபையை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதுதான் தேவனுடைய சபையின் மேல் இருக்கிற வைராக்கியம், வாஞ்சை. ஆமென். நம்ம வீட்டுக்கு ஒரு காரியம் செய்யும்பொழுது நம்ம சபையை சுற்றி பார்க்கணும். என்ன சபைக்கு இல்லை, நம்ம வீட்டு அழகா இருக்கும்பொழுது சபையை எப்படி இருக்குன்னு நினைக்கணும், நம்ம அழகா இருக்குன்னு நினைக்கணும். கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் பார்த்தா எங்கே மாற்றுறது அப்படின்னு.
அப்போ இதுல பிரதர் வந்து கேட்டார், இதுல போயெல்லாம் மாட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னாரு. ஏன்னா ஜனங்கள் என்ன பார்த்துருவாங்களா, அந்த பக்கம் திரும்பி டைமை நான் சொன்னேன், இல்லை அது அங்கனே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பல வேலைகளை போட்டு வந்த பிறகு நமக்கு டக்குன்னு எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா இந்த வேலைக்கு போவோம், இந்த வேலைக்கு இந்த டைம் ஆகுது சரியா 12 மணிக்கு போகணும், 1 மணிக்கு போகணும், இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை முடிக்கணும், இப்படி போகணும் என்ன செய்வாங்க, டக்குன்னு என்ன செய்வாங்க, உள்ளுக்கே சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே, இந்த ஆள் வேற பாஸ்டர் வேற முட்டிக்காம அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு போட்டு, இன்னைக்குங்க இவ்வளவு வேலை கிடக்கு, நான் வேற போகணும், மனுஷன் வெள்ளெல்லாம் முடிப்பாருன்னு வந்தா இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட இழுக்கிறாரு, ஆமேன் பாஸ்டர் அல்லேலூயா உள்ள கரைச்சி கொட்டுவாங்க. ஏன்னா நம்மளாம் அப்படி வந்த ஆளுங்க தானே, அதனால எனக்கு தெரியும். அதனால கர்த்தர் நல்லவர். ஆமென். அவ என்னன்னா நம்ம அதனாலதான் சுமையோட வராதீங்கன்றாரு. நீங்க ஆராதனைக்கு வரும்பொழுது எப்படி வரணும், ஃப்ரீயா வரணும் அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அப்படியே அந்த சட்டத்தை மாத்தி அன்புக்குள்ள கொண்டு வர்றாரு. ஆமென். வாசிப்போம். இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். நாங்க முடிக்க போறோம். 19 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இப்ப இது புதியதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். நமக்கு தேவன் எப்படியாப்பட்ட மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு, புதிய மார்க்கம். பழைய மார்க்கம் கிடையாது, பழைய நியாயப்பிரமாணம் இல்லை. நமக்கு அவருடைய சரீரத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவத்தை அவர் சரீரத்தில் சுமந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டு பண்ணியிருக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இப்ப இந்த மார்க்கம் என்ன மார்க்கம், நம்ம இருக்கிற மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. புதிய மார்க்கம், இந்த புதிய மார்க்கத்துல என்ன இருக்குது, நமக்கு ஜீவன் இருக்குது. பழைய மார்க்கத்துல மரணம், ஓய்வு நாள் அசட்ட பண்ண என்னது மரணம், புதிய நாள்ல ஓய்வு நாள் ஆசாரிச்சா என்னது ஜீவன். சரிங்களா? இப்ப இப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிட்டாரு. உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், நல்லா கவனிங்க, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நீங்க எந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறீங்க, கிறிஸ்துடைய சரீரம் என்னும் அந்த புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே. எப்படி பிரவேசிக்கிற அவருடைய மார்க்கத்துல, இந்த புதிய மார்க்கத்துக்குள்ள எப்படி வந்தோம், அவருடைய ரத்தத்தினாலே. எப்படி ரத்தத்தினால என்ன நடந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்லைங்களா? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி அவர் ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னிச்சு இந்த புதிய மார்க்கத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறாரு. நம்மளும் இந்த புதிய மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்க எல்லாம் எந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறீங்க, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள இருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த புதிய மார்க்கத்துக்குள்ள வந்தீங்க. இப்ப சொல்றாரு அதுல எப்படி பிரவேசித்திருக்கணும் சொல்றாரு. கவனிங்க 20ஆம் வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். அந்த மார்க்கத்தின் வழியாக உள்ள பிரவேசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குது, எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்கு, இந்த மார்க்கத்தின் வழியாக உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, இயேசுடைய ரத்தம். ஆமென். இயேசுடைய ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன செய்திருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது. அதனால இந்த மார்க்கத்துள்ள வர்றதுக்கு காரணம் இயேசுடைய ரத்தம். அந்த ரத்தத்தின் வழியாகத்தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். நீங்க கிறிஸ்துடைய இந்த மார்க்கத்துக்குள்ள எப்படி வந்தீங்க, இயேசுடைய ரத்தத்தின் வழியாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதனாலே உங்களுக்கு தைரியம் இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கைனா தைரியம் இருக்கணும். ஆமென். நான் இயேசுடைய ரத்தத்தின் வழியாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நான் காசு கொடுத்து வரல, பணம் கொடுத்து வரல, ஏதோ நற்கிரியை செஞ்சுட்டு வரல, 4 பேத்துக்கு ஆக்கி போட்டுட்டு வரல, நான் லஞ்சம் கொடுத்துட்டு வரல. எனக்கு சர்வ வல்லமையுடைய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்க கொடுத்து ரத்தம் சிந்தி, அந்த ரத்த சிந்தனையினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால நான் இந்த மார்க்கத்துக்குள்ள இயேசுடைய ரத்தத்தினாலே நான் உள்ளே பிரவேசித்திருக்கிறேன். ஆமென். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க தைரியமா இருப்பீங்க. நீங்க யாருக்கு பயப்பட மாட்டீங்க, பிசாசுக்கு பயப்பட மாட்டீங்க, மனுஷனுக்கு பயப்பட மாட்டீங்க. ஏன், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க மார்க்கத்துக்குள்ள, இயேசுடைய ரத்தத்துல வந்திருக்கிறீங்க. அந்த தைரியம் இருக்குன்றாரு உங்களுக்கு. அந்த தைரியம் இருக்கணும். நான் இயேசுடைய ரத்தத்துல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நம்ம என்ன காசு கொடுத்தா வந்தோம், இல்ல, விலையேற பெற்ற அந்த இயேசுடைய ரத்தத்துக்குள்ள நாம் இந்த மார்க்கத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். அதுக்காகவே உங்களுக்கு தைரியம் இருக்கணும். நாம கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். விசுவாசின்னு சொன்னா ஒரு தைரியமா இருக்கணும்.
உலகத்திலே நீங்க தாங்க விசேஷித்தவர்கள். யார் விசேஷித்தவர்கள்? நீங்க தான். இயேசுடைய ரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பரலோகம் இருக்குது, உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது, உங்களுக்கு தேவ மகிமை இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் இருக்குது. அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எப்படி வரும்? இயேசுடைய ரத்தத்தினால உங்களுக்கு அந்த தைரியம் உண்டாயிருக்குது. அதனால கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, பலசாலிகள். ஆமென். நம்ம தாழ்மையா இருக்குங்கிறதுக்காக கோலை கிடையாதுங்க, இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி கொடு. அதனால நம்ம கோலையா? அடிக்க முடியாதனால கோலையா? இல்ல, அடிக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் திருப்பி கொடு. அதுதான் பேர் என்னது? தாழ்மை. ஆமென். அதான் தைரியம். நீங்க இயேசுடைய ரத்தத்தின் வழியாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க தைரியமா இருக்கணும். ஆமென். அதனாலதான் தைரியமா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் 21ஆம் வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறாராம். அவர் எப்படியாப்பட்ட ஆசாரியர்? மகா பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியர் யார்? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய வீடு எது? பரலோகம். பரலோகத்துல தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக இருக்கிறாரு. அந்த அதிகாரியாகிய மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறதுனாலே, அந்த மகா பிரதான ஆசாரியர் யாருங்க? இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் தான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். உங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு. நீங்க தைரியமா இருக்கணும். எதுல எப்படி தைரியமா இருக்கு? உங்களுக்கு எப்படி தைரியம் வருது? இயேசுடைய ரத்தத்துல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டனால வந்தீங்களா? பாஸ்டர் சொன்னதுனால வந்தீங்களா? இல்ல. எப்படி வந்தீங்க? தேவனே உங்களை தெரிந்து கொண்டு, தேவனே உங்களை தெரிந்து கொண்டு இயேசுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு உங்க பாவம் கழுவப்பட்டு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க தைரியமா இருக்கணும். ஆமென். என்ன பாஸ்டர் கூப்பிடல, எந்த மனுஷனும் கூப்பிடல, என்ன தேவனே அழைத்திருக்கிறார். ஆமென். தேவனே இந்த மார்க்கத்துக்குள்ள அழைத்திருக்கிறார். அதனாலதான் நான் தைரியமா இருக்கிறேன். ஆமென். அவருடைய ரத்தத்துல வந்திருக்கிறேன். நான் காசு கொடுத்துட்டு வரல, நான் நற்கிரியை செய்துட்டு வரல, 4 பேத்துக்கு ஆக்கி போட்டுட்டு வரல, தர்மம் செஞ்சுட்டு வரல. நான் இயேசுடைய ரத்தத்துல, விலையேறப்பெற்ற ரத்தத்துல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன். இயேசுவை இந்த மார்க்கத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லையா, பரலோகத்துல தேவனுடைய வீட்டிலே உங்களுக்காக 21ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால். அந்த மகா பெரிய ஆசாரியர் யாருங்க? மகா பெரிய ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் பரலோகத்திலே. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இப்ப நல்லா கவனிங்க. துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். துர் மனசாட்சி நீங்க. இப்ப நமக்கு என்ன மனசாட்சி இருக்கக்கூடாது? துர் மனசாட்சி இருக்கக்கூடாது. ஏன்? நீங்க இயேசுடைய ரத்தத்துல மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். இப்ப துர் மனசாட்சினா, இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? உள்ள வந்துட்டாங்க, மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க, பிரவேசித்துட்டாங்க. ஐயோ, அந்த பழைய பாவம் பண்ணமே, அது இன்னும் எனக்குள்ள இருக்குதுங்க பாஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம், இன்னும் அந்த பாவம் என்னை வந்து குத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அது என்னது அர்த்தம்? அவர் விசுவாசமே இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவம் இன்னும் அவருக்குள்ள இருக்குன்னா என்ன இல்ல அவருக்கு? இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பாவத்தை மட்டும்தான் மன்னிச்சாரா? சகல பாவத்தை மன்னிச்சாரா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை, அப்ப அவருக்கு இன்னும் அந்த குற்ற மனசாட்சி உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட என்ன இல்ல? பூரண நிச்சயமும் இல்ல, பூரண விசுவாசமும் இல்ல. நிறைய பேர் அதுதான் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேனுங்க, என்ன இருக்குதோ, இன்னும் பாவம் இருக்குது, இன்னும் அது இருக்குது, இது இருக்குது. சில நேரம் பாவம் செஞ்சுட்டு அப்படியே அதுக்குள்ளேயே இருப்பாங்க. என்ன கர்த்தர் மன்னிச்சுட்டாரோ தெரியல, அப்படியே அது வந்து என்ன இல்லைன்னா நிச்சயம், பூரண நிச்சயமும் இல்லை, பூரண விசுவாசம் இல்லை. இப்ப நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்தீங்க, ஆண்டவர்கிட்ட உங்க மனசாட்சியில இருந்து கேட்டீங்க, ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நான் வந்து இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறேன், உங்க வார்த்தையை மீறி இருக்கிற ஆண்டவரே, மீறி நடந்துட்டேன், ஏசப்பா மன்னிங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன்ப்பா, இனிமே அப்படி நான் செய்ய மாட்டேன்ப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் உங்களை என்ன செய்யறாருன்னா, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி உங்க பாவத்தை என்ன செய்யறாரு? மன்னிச்சிட்டார். ஆமென். மன்னிச்சிட்டார். உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார். ஆமென். பார்த்தீங்களா? அப்பவே உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆமென்.
அப்படி சொன்னா கூட, மன்னிச்சிட்டாருன்னு ஆண்டவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா கூட நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு பேர் தான் பூரண நிச்சயம் இல்லாம, பூரண விசுவாசம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவரே சொல்லிட்டாரா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1 யோவான் 1:7 என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரே நீங்க பாவ அறிக்கை செஞ்சிட்டீங்க, அவரே உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சுட்டு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, நீங்க மனம் திரும்பிட்டீங்க, அதுல பூரண நிச்சயம் இருக்கு உங்களுக்கு. திரும்பையா அந்த ஐயோ திரும்ப அதே நீங்க ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயோ ஒருவேளை கர்த்தர் மன்னிக்காட்டி மன்னிச்சிருக்கலன்னா அதுதான் பிசாசு. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமென். அப்போ மன்னிச்சிட்டார் உங்க பாவத்தை அப்படின்னு நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். அததான் சொல்ல வராரு. என்ன சொல்ல வராருன்னா 23ஆம் வசனத்துல 21ல, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், பாருங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப ஆண்டவர்கிட்ட எப்படி சேரணுமா? சேரும் பொழுது உண்மையுள்ள இருதயத்தோடு. ஆமென். எப்படி ஆண்டவர்கிட்ட போகணுமா? உண்மையுள்ள இருதயம். அந்த இருதயம் எப்போ உண்மையாகும் அப்படின்னா, எப்ப நீங்க பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டீங்களோ, ஆண்டவர் உங்களை பாவத்தை மன்னிச்சிட்டார்னு எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க இருதயம் உண்மையுள்ள இருதயமாக மாறும். இல்லாட்டி என்ன நடக்கும்? உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? நம்ம அதே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரா, அதை மன்னிச்சிட்டாரா, இதை மன்னிச்சிட்டாரா. இல்ல நீங்க இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவரே, இன்னைக்கு புதுசா வந்தவங்க கூட நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க, நான் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே அறிக்கை செய்கிறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன்ப்பா, இந்த நிமிஷம் வரைக்கும் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன உடனேயே ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். ஆமென். அவ்வளவுதான். நீங்க வயசு உங்க விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து செய்து வந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க தைரியமா அவருடைய ரத்தத்தின் வழியாக இந்த மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. ஏங்க, இங்க பேத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா என் பாவம் தாங்க டொப்புல இருக்கும். நான் மோசமான பாவம் செஞ்சால், உங்களை விட அதிகமா பாவம் செஞ்சால் நான். நீ இவ்வளவு தைரியமா பிரசங்கம் பண்றேன்னா என்ன காரணம்? முழு நிச்சயம், பாவ மன்னிப்பின் முழு நிச்சயம். இயேசு மன்னிச்சதாங்க. சுத்த இருதயம் நமக்கு இருக்கணும். இருதயத்துல உண்மை உள்ளவர்கள், அதான் அங்க சொல்ல வராரு 21ல, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப தேவன்கிட்ட சேரும் பொழுது நீங்க எப்படி சேரணும்? உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நீங்க என்ன செய்யணும்? சேரணும். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்ன செய்யணும்? சேர கடவோம். அப்படின்னு இல்லாட்டி நம்ம சபைக்கு வந்தது பெஸ்ட் இல்லையா? பாவம் மன்னிக்கப்படல, நான் அறிக்கை செய்தேன், தேவன் பாவத்தை மன்னிக்கல நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இல்ல? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவுள் இருக்கு. அப்போ விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இல்லாததுனாலதான் உங்களால இன்னும் தேவன்கிட்ட கிட்டி சேர முடியல. அப்ப பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார். ஆமென். அவருடைய ரத்தத்தினால உங்க பாவங்களை எல்லாம் இன்னைக்கு மன்னிச்சுட்டாரு. நீங்க விசுவாசிங்க. ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மன்னிச்சுட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து மனம் திரும்பணும். ஆமென். சர்வ வல்லமையுடைய தேவன் நம்முடைய தகப்பன் என்ன சொல்வார்? அப்பா, நான் உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், உன் பாவத்தை என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சுட்டேன். ஆனா இனிமே என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு. ஆனா எல்லாரும் ரெடியா கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறாங்க அந்த ஸ்திரியை அடிச்சு கொல்றதுக்கு. கையை மெய்யமா பிடிச்சிட்டாங்க, விபச்சாரம் பண்ணி. ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எரிய கடவான் அப்படின்னாரு. யாராவது எரிஞ்சாங்களா? கல்லெல்லாம் போட்டு போயிட்டாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனா கல்லடிச்சு கொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட தான் பாவமே இல்லை. அவர் தான் பரிசுத்தர் தேவன். அவர் என்ன தெரியுமா அந்த ஸ்திரீ கிட்ட சொன்னாரு? ஸ்திரியே, நானும் உன்னை ஆகினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே. இனிமேல் பாவம் செய்யாது. நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனா கொல்ல மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன் உன் மேல, உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இனிமேல் பாவம் செய்யாது. சரிங்களா? இப்ப கவனிங்க. 21ல, சரி 22ல சொல்லிட்டார் இல்லையா? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி சேரணும்? நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கணும். பாவத்தை மன்னிச்சுட்டார் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தின் வழியாக நான் அந்த மார்க்கத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறேன்.
அதனால நான் தைரியமா இருக்கிறேன். என் பாவத்தை இயேசு என்ன செய்தாரு? மன்னித்து விட்டார். ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 23ல, அல்லாமலும் 23 கவனிங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நீங்க அசைவில்லாமல் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். உங்க நம்பிக்கை என்னது? யார் உங்க நம்பிக்கை? இயேசுதான் உங்க நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து உங்க நம்பிக்கை. உங்க நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல நீங்கள் அசையாமல் எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க நம்பிக்கையில அவங்க உறுதியா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய நம்பிக்கை என்ன? விசுவாசிகளுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நம்பிக்கை. அவர்தான் என்னுடைய ரட்சகர். நான் பரலோகம் போவேன், அதான் என்னுடைய நம்பிக்கை. நான் மரித்தாலும் பிழைப்பேன், அதான் என்னுடைய நம்பிக்கை. இயேசு எனக்காக பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வரும்பொழுது நான் அவரோட கூட போவேன். இயேசுதான் என்னுடைய ரட்சகர். நான் செத்தாலும் இயேசுக்காக தான் சாகுவேன். ஆமென். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆமென். நான் மரிச்சாலும் யாருக்காக மரிப்பேன்? இயேசுக்காக தான் மரிப்பேன். இயேசுதான் என்னுடைய கடவுள், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னுடைய ரட்சகர். அப்படிங்கிறதுல அறிக்கை செய்கிறதுல நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆமென். ஆனா எப்படி இருக்க கூடாதுன்னா, 2 போர்டுல காலை வச்சுட்டு பயணம் போக கூடாது. இங்கிட்ட அங்கிட்ட என்ன செய்யக்கூடாது? அதுதான் டேஞ்சர். கொஞ்சம் அதுதான் கூடாது. கன்ஃபார்மா அறிக்கை செய்யணும். நீங்க வெக்கப்படவே கூடாது இயேசுவை அறிக்கை செய்கிறதுல. ஆமென். நீங்க வெக்கப்பட்டா பிசாசு உங்களை வெக்கப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துவை பேசுறதுல, நான் கிறிஸ்டியன் சொல்றதுல, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுல, நான் இயேசுதான் விசுவாசிக்கிறேன், எங்க ஆண்டவர் இயேசுதான், நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதுல வெக்கப்படவே கூடாதுங்க. என்ன, நான் யாரு? நான் ஆண்டவருடைய பிள்ளை. அதனால உறுதியா இருங்க உங்க நம்பிக்கையில. சொல்றாரு 23ஆம் வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி சொல்லிட்டு தான் இப்ப 24ல சொல்றாரு, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து. இப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வருது? இதெல்லாம் கேட்கறீங்க, இந்த விசுவாசத்தை கேட்கறீங்க, இந்த வார்த்தையை கேட்கறீங்க, உங்களுக்குள்ள என்ன வருது? இப்ப நீங்க இப்ப இவ்வளவு தூரம் நம்ம தேவனை ஆராதிச்சோம், மகிமைப்படுத்தணும், தேவனுடைய அவருடைய அறிவு, அவருடைய சத்திய தேவன் மேல உங்களுக்கு என்ன வருது? வெரி குட், வெரி குட். என்ன வருது? அன்பு தான் வருது. அன்பு தான் வரணும். இவ்வளவு விடுதலை ஆக்கி இருக்கிறார், அவர் அன்பு வராம இருக்குமா? இல்லைங்களா? நம்ம இயேசுடைய ரத்தத்தின் வழியாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? தைரியமா இருக்கிறோம். பூரண நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு இருக்கிறோம், நிச்சயத்தோடு இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை அறிக்கைறதுல உறுதியா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை இவ்வளவு ரட்சித்து, இவ்வளவு ஆசீர்வதிச்சு, இவ்வளவு மகத்துவமான காரியங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரே. இந்த பாவியான உங்களை என்னை ரட்சித்து இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே. அதனால அவர் மேல நமக்கு என்ன வருது? அன்பு தான் வரணும். அன்பு தான் இருக்குதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் 24ல சொல்றாரு, அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கின்றார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ள அந்த அன்பு வந்த உடனே, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் இப்ப கவனிங்கன்றாரு. இப்ப கிறிஸ்துவ அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சா? நீங்க என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி என்ன செய்யணும்? கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? அன்புல. ஆமென். அன்புல கவனித்து அவங்களுக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்லுங்கன்றார். அன்பு தான் முக்கியங்க. எது எல்லாமே அழிந்து போ இல்லைங்களா? அன்பு ஒரு நாளும் அழிந்து போகாதுன்றார். அன்பு அழிந்தே போகாதுங்க. அந்த அன்பை தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த அன்புல ஒருவரை ஒரு கவனித்து, இப்ப 25ல சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் தேவ கோபாக்கினமே இருக்கும். இப்ப சொல்றாரு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால். இப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்த பின்பு, இப்ப எல்லா சத்தியம் நமக்கு தெரியுமா தெரியாங்களா? ஓரளவுக்கு ஆண்டவர் நமக்கு படிச்சு கொடுத்துட்டே வர்றார். சொல்லி அடிப்படை சத்தியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம வாரத்தின் முதல் நாள் சபைக்கு வரணும்னு தெரியும். தசமபாகம் காணிக்கைகள் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும்.
நம்ம வந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னு நமக்கு தெரியும், ஒருவர் பேரில் ஒருவர் அன்பா இருக்கணும்னு நமக்கு தெரியும், ஒருவருடைய குறைகளை இன்னொருத்தர் மன்னிக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாமே நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை மனப்பூர்வமாய் அடைந்த பின்பு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் இனி நல்லா கவனிங்க, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்ப இனி பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்ல. இயேசுதான் ஒரே பலி. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வேற பலி இனி இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு இனி நம்ம மனப்பூர்வமா பாவம் செய்தா இனி வேறொரு பலி இனி இல்லை. இயேசு திரும்ப வரமாட்டார் பலிக்காக. இனி அவர் வரப்போறார். என்னது? அவருடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வரப்போறார். ஒரே முறை வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? இனி வேற பலி இல்லை, இயேசுதான் ஒரே கிருபாதார பலி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பாவங்களை அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வர்றதுதான். ஆமென். வேற வழி இல்லை. வேற பலி இருந்தா பாவம் செய்யலாம், வேற பலியும் இல்லை. இயேசுதான் ஒரே பலி. அவர் நமக்காக பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறார் இயேசு. இப்ப நல்லா கவனிங்க, வேற பலி இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, இப்போ ஒரே ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார், மனம் திரும்புதல். ஆமென். இப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பும் பொழுது நமக்கு உற்சாகம் வரும். ஆமென். நமக்கு ஒரு நல்ல மனசுல தைரியம் வரும், அன்பு வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஒருவர் நேசிப்போம். கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த அன்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காதுங்க. காசு கொடுத்து வாங்கணும்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க, வாங்க முடியாது. ஆமென். இந்த தெய்வீக அன்பு இயேசு கிறிஸ்து மூலம் தான் நமக்கு வந்திருக்க அன்பு. சரிங்களா? கிறிஸ்தவத்துல முழு மூச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு தான். ஆமென். அன்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால சொல்றாரு, இனி பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க இனி இராமல் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற பலி இனி இல்லை. அப்ப என்ன ஒண்ணு செய்யலாம்? நாம என்ன செய்யலாம்? பாவங்களின் நிமித்தம் மனம் திரும்பலாம். எது லேசு? பலி இல்லைன்ட்டு பாவம் செய்யறது நல்லதா? மனம் திரும்புறது நல்லதா? மனம் திரும்புறது நல்லது. ஆமென். எங்க மனம் திரும்பி பாருங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பாவத்திலிருந்து மனம் திரும்புறது தான் சந்தோஷங்க. நான் காலையிலே உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன்ப்பா, நான் செய்த பாவங்கள் இருந்து மனம் திரும்புறேன். இன்னும் என்னென்ன மாம்ச சிந்தைகள் இருக்கோ, மாம்ச முயற்சிகள், என்னுடைய சொந்த முயற்சிகள், சுயம், எல்லாத்துலேருந்து ஆண்டவரை நான் என்ன செய்றேன்? மனம் திரும்புறேன்ப்பா, மனம் திரும்புறேன். ஏன் மனம் திரும்புறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவருடைய நல்லதுக்கா, என்னுடைய நல்லதுக்கா? நீங்க ஏன் மனம் திரும்பணும்? உங்க நல்லதுக்கா, ஆண்டவருடைய நல்லதுக்கா? உங்களுடைய நல்லதுக்கு. நீங்க மனம் திரும்பி பாருங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவரே சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பரலோகங்கிறது எவ்வளவு சந்தோஷமானது இல்லைங்களா? பரலோகங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியானது, மகிமையானது. அந்த மகிமை உங்களுக்குள்ள வருமா மனம் திரும்பும் பொழுது? ஆமென். ஒரு நல்ல தைரியம் வரும் உங்களுக்குள்ள, உங்களை யாராலே அசைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தைரியத்தை இயேசு கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நீங்க என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். எதுல? அன்பின் நிமித்தம். ஆமென். ஏன் புத்தி சொல்லணும்? நல்ல நம்ம சபையில எல்லாரும் இருக்கிறோம். நம்ம யாராவது நினைப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, அந்த சகோதரி நரகத்துக்கு தான் போவார்கள், அவர்கள் நரகத்துக்கு போனால் நலமாக இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? இல்லையா? நம்ம வந்து என்ன நினைப்போம்? ஐயோ ஆண்டவரே அவங்க என்ன செஞ்சிடணும்? பரலோகம் வந்துடணும்பா, எஸ்ப்பா பாவத்தை மன்னிங்க. நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, அவங்க பரலோகம் வரணும் சுவாமி. ஏன் நம்ம பரிந்து பேசுறோம்ப்பா, என்ன பாவம் செஞ்சுதான் நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க ஆண்டவரே, அவங்க பரலோகம் வரணும். ஏன் நம்ம பிரயாசம்? பரலோகம் வரணும் இல்லைங்களா? அதுக்கு தானே இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால வந்து அன்பு வந்து எல்லாரையும் பரலோகம் வர்றதுக்கு அழைக்கும், அது ஏவும். ஆமென். அழிந்து போகிற ஆத்மாக்களை கூட என்ன செய்யும்? நம்ம போயிட்டு சந்திப்போம்.
ஒரு வியாதியை கடந்தா ஒருத்தர் என்ன செய்வோம், தேடி போயிட்டு அவங்கள சந்திப்போம். ஒரு விசுவாசி சுகமில்லாம இருந்தா போயிட்டு பார்ப்போம், சுகவீனமா இருந்தா என்ன செய்வோம், பார்ப்போம். ஒரு ஐக்கியம்னா என்ன, ஒரு வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம சபையா சேர்ந்து என்ன செய்வோம், போவோம் இல்லைங்களா. ஒரு விசுவாசி வீட்டில் ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது, ஒரு பர்த்டேயோ ஒரு செலிப்ரேஷனோ அல்லது ஒரு திருமண காரியமோ அவங்களை கனம் பண்ணி அழைப்பு கொடுத்தா நம்ம சபையா என்ன செய்யணும், போகணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்டிருந்தா போயிட்டு விசாரிக்கணும் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு விசுவாசி வியாதிப்பட்டு நீங்க சபைக்கு வரலன்னா தேடி பார்க்கணும் ஏன் வரலன்னு. இன்னைக்கு சகோதரி சித்ரா வரல, அவங்களுக்கு சரியான வருத்தம், சுகம் இல்லை. அவ எனக்கு போறதுக்கு முந்தா நாள் கால் பண்ணாங்க, போன்லேயே ஜாம் பண்ணிட்டேன். அவங்க இன்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வரல. யாரால் சபைக்கு வரல நீங்க பார்க்கணும். அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம், விசாரிப்போம், பார்ப்போம், ஏன் வரல, எதுக்கு வரல, தேடி பார்ப்போம். விசுவாசிகள் நம்ம எல்லாரும் இது அன்பின் நிமித்தம் நம்ம எல்லாரும் செய்யணும். ஆமென். அன்பின் நிமித்தம் நம்ம செய்யணும், கட்டாயம் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்ம நோக்கம் எல்லாரும் பரலோகம் வரணும். இப்படி நீங்க நினைச்சு பாருங்க, இப்படி விசுவாசித்து பாருங்க, முதலாவது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்க எழுந்திருந்தாங்க, ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம். நீங்க நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்களோட ஒவ்வொருவரோடும் கூட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுனீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. உங்க கண்களில் தயவு கிடைப்பதாக ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. நீங்க இந்த பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை தான் நீங்க வெளிப்படுத்தினீங்க. இந்த வார்த்தையின் மூலமாக உங்க அன்பை வெளிப்படுத்தினீங்க. நாங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோம் ஆண்டவரே, ஒருவரில் ஒருவர் ஐக்கியமா இருக்கிறோம் ஆண்டவரே, ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. யார் மேல எங்களுக்கு கசப்பு இருந்தாலும் அந்த கசப்பை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, குறைகளை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கசப்பு இருதயத்தில் இருக்குமானா அது எங்களே கெடுத்துரும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க மன்னிக்கிறோம் ஆண்டவரே, இன்னைக்கு ஐக்கியப்படுகிறோம் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் எங்கேயாவது வியாதிப்பட்டிருந்தா, நோய்வாய்ப்பட்டிருந்தா ஆண்டவரே, இதுல விழுந்து கிடந்தா ஆண்டவரே, அவங்களை விசாரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இன்னும் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். இந்த அன்பு ஆண்டவரை இன்னும் வர்த்திக்கட்டும். இந்த அன்பு ஆண்டவரை இன்னும் எங்களை ஏவட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்கப்பா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நாளானது எவ்வளவு சமீபித்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க, அது அன்பினால சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பரலோகம் வரணும் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இந்த அருமையான குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த குடும்பத்துல இன்னும் அநேக ஆத்துமாக்களை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்க மட்டும் இல்லப்பா, திரளான ஆத்துமாக்கள் இந்த டயகமத்தில் இருந்து பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அகரப்பத்தனையில இருந்து வரணும் ஆண்டவரே, மன்றாசில இருந்து வரணும், பசுமல்ல இருந்து வரணும், எல்லாரும் எங்களோட பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த அன்பு தான்ப்பா எங்களுக்கு நீங்க ஊற்றி இருக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறீங்க, நாங்க எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக எங்க தேவைகளை சந்திக்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களை தாங்குறீங்க, எங்களுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றீங்க. ஆனால் உங்க வேலையை செய்ய ஆண்டவரே நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவுக்காக பாரப்படுகிறோம் ஆத்மா ஆண்டவரே, ஆத்மா ஆதாய பணிக்காக எங்களை பாரப்படுத்துகிறோம். புதிய ஆத்துமாக்களை சந்திக்கிறோம் ஆண்டவரே. நோயாளிகளை, வியாதிஸ்தர்களை ஆண்டவரே நாங்க சந்திக்கிறோம். நான் கேள்விப்பட்டப்பா, போர்ட்மோர்ல ஆண்டவரே ஒரு சகோதரன் ஆண்டவரே தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போனார்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஏசப்பா உங்க சத்தியம் தெரியலப்பா, உங்களை அறியாமலே அந்த சகோதரன் மறிச்சு போயிட்டானே ஆண்டவரே. 2 பிள்ளைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளப்பா, சிறு பிள்ளைகளப்பா ஆண்டவரே. உங்களை தெரியாமலே மறித்து போனார் ஆண்டவரே. அந்த செய்தி வரும்பொழுது ரொம்ப வேதனையா இருந்தது சுவாமி. அப்பா எத்தனையோ பேர் அந்த மாதிரி இன்னும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில வெறுப்போடு இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க, மரணத்தின் படுக்கையில இருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு யாரப்பா உங்க அன்பை காட்டுவது? எங்கள் அல்லவா நீங்க தெரிந்து கொண்டீங்க, எங்கள் அல்லவாப்பா தெரிந்து கொண்டீங்க. எங்க கிட்ட காசு பணம் நீங்க கேட்கலப்பா, எங்க கிட்ட ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை நீங்க கேட்கலப்பா ஆண்டவரே. உங்க அன்பை மட்டும்தான் கேட்டீங்கப்பா. உங்களுடைய அன்பை எனக்காக நீ வெளிப்படுத்துப்பா, மற்றவர் ஆத்மா ஆதாயப்படுத்துப்பா, சுவிசேஷம் சொல்லுப்பா, எவ்வளவு அன்பை போயிட்டு அழிஞ்சு போகிற ஆத்மா கிட்ட சொல்லுப்பான்னு எங்களுக்கு ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்களே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்க அன்பை சுவிசேஷமா சொல்லட்டும் ஆண்டவரே, ஆத்மா ஆதாயப்படுத்தட்டும். அழிந்து போகிற ஆத்மாக்கள் எல்லாம் எங்களோட ஆண்டவரே பரலோகம் வர்றதுக்கு கிருபை செய்யுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நம் குடும்பங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். Praise Lord. God bless you. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord.